Dear students, good morning to all. In spot areas noun la paakrom. Parts of which or chapters spot areas paathu varo. Iniki noun la paakrom. Number students la page number 146 எடுத்துக்காங்க. Page number மாறிடுல தேடி பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் மீன் நம்மள்ட்ட பீஸ் கட்டி கிராமர் கற்றுக்கிறீங்களே அவங்களுக்கு ஒர்க் ஷீட் அனுப்புகிறோம் ஒர்க் புக் அனுப்புகிறோம் அதில் ஆன்சர்ஸ்லாம் எழுதிட்டு நான் இங்கே எக்ஸாம்பிள் ஆன்சர் படித்து காட்ட போகிறேன் இல்லையா? சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்ம சரியாக தெரியலன்னா ஃபோன் பண்ணி கேளு சொல்கிறோம். கண்டென்ட்ஸ் இருக்கும் இப்போ எதோ சில சமயம் யூனிட் டெஸ்ட்டில் யூனிட் ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் மாறுறது, புக்கு மாறும்போது மாறுறது, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் கொஞ்சம் இந்த மாலில் போட்டிருக்கோம் சார் இந்த எக்ஸாமில் இருக்குன்றாங்க அதனால் மார்க் போட வேண்டியிருக்கு. பேஜ் நம்பர்ஸ் மாறி இருக்கும், ஃபீல் பண்ணாங்க. இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 சென்டென்ஸோ 41 சென்டென்ஸஸோ இருக்குது. ஆன்சர்ஸ் எல்லாம் போர்டில் எழுதியிருக்கேன், கொஸ்டின் நம்பர் எழுதி ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்சர்ஸ் பார்த்துட்டே வாங்க, புரிஞ்சுக்க. ஷி யூஸ்டு டு ஃபைண்ட் ஃபால்ட்ஸ் வித் மீ. ஃபால்ட்ஸ் வராது, ஃபால்ட். த புவர் பில்ட் தேர் ஹவுசஸ் வித் பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வராது, பிரிக் அண்ட் ஸ்டோன். A 3 years old child fell into the hole. 3-year-old child. Year adjective avadukku, adjective ku plural kedaiya, singular plural kedaiya. 3-year-old child fell into the hole. Take pain over your work. Pain varadhu, pains. Seira vela konjamaadu kashtam edukka solradhu. Pains over your work. On my way I found a 100 rupees note. 100 rupee note. இந்த ஏற்கனவே நம்ம 3-year-old சைல்டு படித்தாலே அதே மாதிரி தான். இந்த இடத்துல ருபீன்றது அட்ஜெக்டிவ் ஆகுது. ஸோ அட்ஜெக்டிவ்க்கு சிங்கிள் ப்ளூரல்லாம் கிடையாது. 100 rupee நோட். ஒன் ஆஃப் மை சிஸ்டர் இஸ் அப்ராட். ஒன் ஆஃப்னு வந்ததுன்னா பக்கத்தில் ப்ளூரல் தான் வரும். ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் இஸ் அப்ராட். அடுத்த சென்டென்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அனுஸ் அண்ட் அருண். ஃபாதர்ன்னு இருக்கு இல்லையா, சென்டென்ஸ் 7 சென்டென்ஸ் 8 ரெண்டுலேயுமே ஃபாதர்ன்றது அடிச்சுட்டு ஃபாதர்ஸ் அடிச்சுட்டு மதர்ஸ்னு மாற்றிக்கங்க. ஃபாதர் அப்படின்றத அடிச்சுட்டு மதர்னு மாற்றிக்கங்க, ஃபாதர்ஸ்ன்றது அடிச்சுட்டு மதர்ஸ்னு மாற்றிக்கங்க. இப்போ சென்டென்ஸ் இருக்கு, கரெக்ட்னு பார்க்கலாம். அனுஸ் அண்ட் அருண்ஸ் மதர் ஹேஸ் கம்னு கொடுத்துருக்கேன். சரி, இதில் என்ன இந்த சென்டென்ஸில் என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மள்கிட்ட கிளாஸ் போகிறதுங்க குழந்தைங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூல் முடிஞ்சோடனே ஆஃப்டர் 4:30 5 o'clock they will come leave their children. வந்து குழந்தைய விட்டு போவாங்க. ஆஃப்டர் த கிளாஸஸ் ஆர் ஓவர் we should make a call to them. குழந்தை கிளாஸ் முடிஞ்சுட்டுங்க வந்து கூட்டு போயிடுங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இப்போது அருண் அனு ரெண்டு பேரும் வெவ்வேறு வீட்டு குழந்தைங்க வச்சுக்கோங்க. ஸோ அனுவோட அம்மா வேறு, அருணோட அம்மா வேறு. அப்போ அருணோட அனுவோட அம்மாவுக்கு வந்திருக்காங்கன்னா ப்ளூரல். அருண் மற்றும் அனுவின் அம்மாக்கள் வந்திருக்கிறார்கள், அப்போ ப்ளூரல். அப்போ அனுஸ் அண்ட் அருண்ஸ் மதர்ஸ் ஹேவ் கம். மதர்ஸ்ன்றது ப்ளூரல்ன்றதுனால ஹேஸ் வராது, நம்ம ஹேவ்னு மாற்றிக்க போகிறோம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரே வீட்டு குழந்தைங்களா, அனு அருண் ரெண்டு பேரும் அண்ணா தம்பியா, அக்கா தம்பியா, சிப்ளிங்ஸா, இல்லை வெவ்வேறு வீட்டு குழந்தைங்களா அப்படின்னா ரெண்டு நேமுக்கும் தனித்தனியாக அப்பாசிட் ரிப்போர்ட் எஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த குழந்தையோட அம்மா வேறு, அந்த குழந்தையோட அம்மா வேறுன்னு அர்த்தம். ரெண்டு குழந்தைக்கும் ஒரு ரெண்டு ப்ராப்பர் நோனுக்கும் பக்கத்தில் ஒரே நோனுக்கு மட்டும் ஆப்போசிட் பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ரெண்டு குழந்தைகளும் ஒரே வீட்டு குழந்தைகள், அவங்களோட அம்மா ஒருத்தர் தான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ 7th சென்டென்ஸ் அனுஸ் அண்ட் அருண்ஸ். அப்போ அனுவோட அம்மா அனு வேறு வீடு, அருண் வேறு வீடு. அப்போது வெறும் மதர்னு வராது, மதர்ஸ். இந்த குழந்தையோட அம்மா வேறு, அந்த குழந்தையோட அம்மா வேறு. அப்போ அனுஸ் அண்ட் அருண்ஸ் மதர்ஸ். மதர்ஸ்ன்றது ப்ளூரல், அப்போ ஆஸ் வராது, ஹேவ் கம். 8th சென்டென்ஸ் பாருங்க, அனு அண்ட் அருண்ஸ் மதர். அப்போ ரெண்டு வீட்டு குழந்தைய ரெண்டு குழந்தைகளும் ஒரே அம்மாவோட குழந்தைகள் தான், ஒரே வீட்டு குழந்தைகள் தான். ஸோ ஒரே அம்மாவுக்கு அனுன்னு ஒரு குழந்தை, அருண்னு ஒரு குழந்தை இருக்குங்க. ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா ஒருத்தர் தான். அப்போ அனு அண்ட் அருண்ஸ் மதர்ஸ் வராது, மதர். இப்போ சிங்குலர்ன்றதுனால ஹேவ் வராது, ஹேஸ். அப்போ அனு 8th சென்டென்ஸ் அனு அண்ட் அருண்ஸ் மதர் ஹேஸ் கம். The weather of this village is suitable for these crops. Weather of this village வராது, climate of this village. weatherன்றது டெம்பரரி. டிவியில் வந்து பார்த்துட்டு வெதர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, டெம்பரரி. ஒரு வாரம் மழை இருக்கும், ஒரு வாரம் வெயில் அப்படி இருக்கும்.
climate is permanent. The climate of this village is suitable for these crops. ஏதோ செடி வைக்கிறோம், இந்த ஊரில் வளரலப்பா, இதெல்லாம் ஊட்டியில் தான் வளரும் அப்படின்னா ஊட்டியோட கிளைமேட் 365 டேஸும் சில்லுன்னு இருக்கும். சில செடி, சில பிளான்ட்ஸு, சில ஃப்ளார்ஸ் எல்லாம் பெங்களூரில் தான் வளரும் இல்லையா? ஸோ தமிழ்நாடோட கிளைமேட் வேறு, பெங்களூரோட கிளைமேட் வேறு. அதே மாதிரி அதனால் இந்த வெதர் ஆஃப் திஸ் வில்லேஜ் வராது. இந்த கிளைமேட் ஆஃப் திஸ் வில்லேஜ் இஸ் சூட்டபிள் ஃபார் தீஸ் கிராப்ஸ். 10th, ரவி இஸ் மை கசின் பிரதர். கசின் பிரதர்லாம் ஒரு வேர்டே கிடையாது. கசின் பிரதர், கசின் சிஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் கசின் தான். ரவி இஸ் மை கசின். 11th sentence, மை நைபர் இஸ் மை கோ பிரதர். இந்த தமிழெல்லாம் சகல பாடி சகலம் சொல்கிறாங்க இல்லையா? கோ பிரதர்னு ஒரு வேர்டே கிடையாது, பிரதர் இல்லாத. அண்ணியோட அண்ணன், ஒய்ஃபோட அண்ணன், சிஸ்டரோட ஹஸ்பண்ட், இது எல்லாமே பிரதர் இல்லாத. கோ பிரதர் அது மாதிரி வேர்டெல்லாம் கிடையாது. 12th sentence, த கேர்ள்ஸ் நேம் இஸ் அனுஸ்ரீ. அந்த பெண்ணினுடைய பெயர் அனுஸ்ரீ. அப்படின்னா உடையன்ற அர்த்தம் வரணும்னா கேர்ள், அந்த பெண்ணினுடைய பெயர். கேர்ள்ன்றது சிங்குலர், அந்த கேர்ள் பக்கத்தில் அப்பாசிட்டி போட்டு எஸ் போட்டால் அந்த பெண்ணினுடைய அப்படின்னு அர்த்தம். அப்போ எஸ்ஸுக்கு வெளியில் அப்பாசிட்டி இருந்தால் அர்த்தம் ப்ளூரல்னு அர்த்தம், பெண்களுடைய அர்த்தம். அந்த பெண்களுடைய பெயர் அனுஸ்ரீன்னு வராது. அப்போ 2-3 குழந்தைகள் இருக்கணும். அந்த பெண்களுடைய பெயர்கள், அப்போ வேர்ப் வந்து ஈஸ் வராது, ஆர் வரும். அந்த பெண்களுடைய பெயர்கள் அனுஸ்ரீ, லக்ஷ்மி மற்றும் சாந்தி, அந்த மாதிரி ஏதாவது வரும். புரியுதா? அப்போது த கேர்ள்ஸ் நேம் இஸ் அனுஸ்ரீ அப்படின்னா சிங்குலராக ப்ளூரலாக எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பக்கத்தில் இருக்க காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். அனுஸ்ரீ சிங்குலர் நேம், அப்போ வேர்பும் சிங்குலர் வேர்டு. அப்போ கேர்ள் பக்கத்தில் அப்பாசிட்டி போட்டு எஸ் போடணும். கேர்ள்ஸ் நேம் இஸ் அனுஸ்ரீ. 30th sentence பாருங்க. த பாய்ஸ் ஹாஸ்டல் இஸ் நியர் த பஸ் ஸ்டாண்ட். பாய் போட்டு அப்பாசிட்டி போட்டு எஸ் போட்டேன்னு அர்த்தம், சிங்குலர் போட்டு உடையன்னு அர்த்தம். அந்த சிறுவனுடைய விடுதி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு சிறுவனுக்காக வாசல் கட்டுவாங்க. அப்போ த பாய்ஸ் ஹாஸ்டல் இஸ் நியர் த பஸ் ஸ்டாண்ட், சிறுவர்களுடைய விடுதி. அப்போ பாய் போட்டு பக்கத்தில் எஸ் போட்டு பாய்ஸ் ப்ளூரல் ஆகிட்டு அந்த எஸ்ஸுக்கு வெளியில் அப்பாசிட்டி போடணும். BOYS, எஸ்ஸுக்கு வெளியில் அப்பாசிட்டி. அப்போ சிறுவர்களுடைய, பாய்ஸ் அப்படின்னா சிறுவர்கள், அந்த எஸ்ஸுக்கு வெளியில் அப்பாசிட்டி போட்டால் சிறுவர்களுடைய. The boys hostel is near the bus stand. 14th sentence, the managing trustees had a 2 hours meeting. ஏற்கனவே பார்த்தது தான் 2 hour meeting. அவருக்கு ப்ளூரல் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து கவுண்டபிள் தான், வந்து ப்ளூரல் உண்டு. பட் இந்த இடத்துல அவர் வந்து அட்ஜெக்டிவாக வருது. அப்போ 2 hour meeting. 15th, we bought 2 dozens apples. அப்படி வராது, we bought 2 dozen apples. உங்களுக்கு டசன்ஸ் போகணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா 2 dozens ஆஃப் ஆப்பிள்ஸ். அடுத்த சென்டென்ஸில் அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன். 15th sentence, we bought 2 dozen apples. 16th sentence, we bought 2 dozens of apples. டசன் ஆஃப் ஆப்பிள்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, டசன்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ்ன்னு மாற்றிருக்கேன். 17th, the peoples in Bombay are busy. பீப்புள்ஸ்னு ஒரு வேர்டு கிடையாது, பீப்புளே ப்ளூரல் தான். The people in Bombay are busy. 18th, the news are interesting. இந்த சென்டென்ஸ் எதுக்கு தெரியல. 18th இந்த சென்டென்ஸில் இது வந்து சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட்டில் வர வேண்டியது. சென்டென்ஸ் மாற்றி கொடுத்துட்டோம் ஸ்பாட் ஏரியாஸில். நீங்கள் இந்த ஆரை மட்டும் ஈஸ்னு மாற்றிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. நியூஸ்ன்றது எப்போவுமே சிங்குலர் தான், அன்கவுண்டபிள். சிங்குலர் அப்படி தான் போடுவோம். நவுன் வந்து அன்கவுண்டபிள். ஏன் நியூஸ் அந்த மாதிரிலாம் வராது. அப்போது த நியூஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். 19th, த வில்லேஜ் ஃபோக் இஸ் இன்னசென்ட். கொஞ்சம் நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க. இது ஃபோக் அப்படின்னா 2 விதமான அர்த்தம் இருக்குது. ஒன்று உறவினர்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் இந்த வில்லேஜ் ஃபோக் கிராமத்து மக்கள், நாடோடிகள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது அந்த நாடோடிகள் கிராமத்து மக்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தத்தில் சொன்னால் ஃபோக் வந்து பீப்புள் மாதிரி எப்போவுமே ப்ளூரல். ஃபோக்குன்றது எப்போவுமே ப்ளூரல், எஸ்ஏ இல்லாமல் ப்ளூரல், ஆல்வேஸ் ப்ளூரல். அப்போது த வில்லேஜ் ஃபோக் ஆர் இன்னசென்ட். ஃபோக்குன்றது ப்ளூரல், கிராமத்து மக்கள் எப்பொழுதும்
எப்படி இருப்பாங்க, ரொம்ப கள்ளங்கடம் இல்லாமல் இருப்பாங்க. த வில்லேஜ் ஃபோக் ஆர் இன்னசென்ட். பக்கத்தில் எஸ் இல்லையே சார், சிங்குலர் ஈஸ் கரெக்டாக தான் போட்டுருக்கான்னு வச்சுக்காதீங்க. கிராமத்து மக்கள், நாடோடிகள் அந்த மாதிரியான அர்த்தத்தில் வந்ததுன்னா ஃபோக் வந்து பீப்புள் மாதிரி தான். பீப்புளுக்கு எஸ் கிடையாது இல்லையா, எஸ் எல்லாமே ப்ளூரல் ஆகுது இல்லை, அதே மாதிரி தான் ஃபோக். ஃபோக் வந்து ப்ளூரல். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஃபோக்குக்கு இன்னொரு அர்த்தம் ரிலேட்டிவ்னு அர்த்தம், உறவினர்னு அர்த்தம். அப்போ ரிலேட்டிவ்க்கு சிங்குலர் உண்டு, ப்ளூரல் உண்டு. இப்போ அவர் மதர் இஸ் அவர் ஃபோக், நம்ம அம்மா நம்மளுடைய உறவினர். அவர் ஃபாதர் இஸ் அவர் ஃபோக், நம்ம அப்பா நம்மளுடைய உறவினர். அவர் மதர் அண்ட் ஃபாதர் ஆர் அவர் க்ளோஸ் ஃபோக்ஸ், நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேருமே நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள். அப்போ அந்த இடத்துல ஃபோக்கும் வரும், ஃபோக்ஸும் வரும், சிங்குலர் வரும், ப்ளூரல் வரும். உறவினர்ன்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா ஃபோக்கு சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே உண்டு. நாடோடிகள், கிராமத்து மக்கள், பழங்குடிகள் அப்படின்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா ஃபோக்குக்கு ஃபோக்குன்ற வேர்டே ப்ளூரல் தான். அதுக்கு பக்கத்தில் ஃபோக்ஸ் எல்லாம் கிடையாது, சிங்குலர்லாம் கிடையாது. 21. The wage of sin is death. வேஜுக்கும் ரெண்டு அர்த்தம், ஒன்று கூலின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று தண்டனைன்னு ஒரு அர்த்தம். பனிஷ்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தம். கூலின்ற அர்த்தத்தில் சென்டென்ஸ் எழுதினோம்னா சிங்குலர் உண்டு, ப்ளூரல் உண்டு. வேஜ்னா என்னுடைய கூலி, வேஜஸ் அப்படின்னா அவர் வேஜஸ் எங்களுடைய சம்பளங்கள், எங்களுடைய கூலிகள். மை வேஜ் அப்படின்னா என்னுடைய கூலி. கூலி சம்பளம்ன்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா வேஜுக்கு வந்து சிங்குலர் உண்டு, ப்ளூரல் உண்டு. தண்டனைன்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா வேஜ்ன்ற வார்த்தையே கிடையாது, வேஜஸ் தான். வேஜஸ் அப்படின்னா பனிஷ்மெண்ட், தண்டனைன்னு அர்த்தம். அது எப்பவுமே சிங்குலர். பக்கத்தில் எஸ் வந்திருக்கே, ப்ளூரல் நினச்சிட்டு போறீங்க. அப்போ த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். வேஜ்னு கொடுத்துருக்கு இல்லையா 20%, அந்த வேஜ்ன்றது வேஜஸ்னு மாற்றுறது. த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத், பாவத்தின் சம்பளம் மரணம். 22nd சென்டென்ஸ். மை வேஜஸ் இஸ் மீகர். verb என்ன வந்துருக்கு, ஈஸ் வந்துருக்கு. அப்போ சிங்குலர் போகணும். அப்போ மை வேஜ் இஸ் மீகர். புரியுதா? சம்பளம் கூலின்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா வேஜுக்கு சிங்குலர் பொருள் உண்டு. மை வேஜ் இஸ் மீகர், ரொம்ப சொற்பமான கூலி இருக்கு. 23rd சென்டென்ஸ். அவர் வேஜஸ் ஆர் மீகர். இந்த சென்டென்ஸில் தப்பே இல்லை. வேஜ் வேஜஸ் புரிய வைக்கிறதுக்காக எழுதி, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ வேஜஸ்ன்ற வேர்டு தண்டனைன்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா ஆல்வேஸ் சிங்குலர், ஈஸ் தான் வரும், சிங்குலர் ஒன்று தான் வரும். கூலி சம்பளம் அப்படின்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா வேஜுக்கு ப்ளூரல் வந்து வேஜஸ். அப்போ verb என்ன வரும், ஆர் வரும். புரியுதா? சரி. 23rd சென்டென்ஸ். அவர் வேஜஸ் ஆர் மீகர். இந்த சென்டென்ஸ் தப்பே கிடையாது, சென்டென்ஸ் கரெக்ட், எதுவும் கரெக்ட் பண்ண வேண்டாம். மின் சென்டென்ஸ். மை வேஜஸ் இஸ் மீகர். அப்போ என்னுடைய கூலி ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னோம்னா வேஜ் அப்படின்னு தான் போடணும், வேஜஸ் போடக்கூடாது. ஏன் வேஜஸ்னா கூலிகள், சம்பளங்கள்னு அர்த்தம். அப்போ சிங்குலர், மை வேஜ் இஸ் மீகர். வேஜஸ்னு ஒரு வேர்டு இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம், பனிஷ்மெண்ட்னு அர்த்தம். பாவத்தின் தண்டனை அல்லது பாவத்தின் சம்பளம் மரணம். 21st சென்டென்ஸ் பாருங்க. 21வது சென்டென்ஸ். த வேஜ் ஆஃப் சின் இஸ் டெத்னு இருக்கு இல்லையா, அதை த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத்னு மாற்றிக்கணும். ஸோ நம்ம கரெக்ஷன்லாம் நவுனில் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது 24. த கேட்டில்ஸ் ஆர் அவர்ஸ். கேட்டில்னா கால்நடைகள்னு அர்த்தம். 2 ஆடு இருந்தாலும், ஒரு ஆடு இருந்தாலும், 20 ஆடு இருந்தாலும், ஆடு மாடு இருந்தாலும் பீப்புள் மாதிரி தான், சிங்கிள் ப்ளூரல்லாம் கிடையாது. எப்போவுமே அது ஆல்வேஸ் ப்ளூரல், எஸ்ஸே போடாமே ப்ளூரல் அது. அப்போது த கேட்டில்ஸ் ஆர் அவர்ஸ் வராது, த கேட்டில் ஆர் அவர்ஸ். எஸ்ஏ இல்லாமே கேட்டில்ன்றது ப்ளூரல் தான், பீப்புள் மாதிரி. இப்போ ஹோப் பார்த்தோம் அதே மாதிரி. த கேட்டில் ஆர் அவர்ஸ், அந்த எஸ் எடுத்துருக்கு, கேட்டில்ஸ் எஸ் எடுத்துருக்கு. இஸ் பைஜாமா இஸ் வெரி டைட். பைஜாமா, சிசர், ஸ்பெக்டக்கல், சமையல் கட்டில் இருக்க ஃபோர்செட், அப்பாவோட பேண்ட்ஸ், சுரிதார், இதுக்கெல்லாம் வந்து ஆல்வேஸ் ப்ளூரல். அது வந்து சிங்குலரே கிடையாது. அப்போ ஹிஸ் பைஜாமாஸ் ப்ளூரல்ன்றதுனால பக்கத்தில் ஈஸ் வராது, ஆர். ஹிஸ் பைஜாமாஸ் ஆர் வெரி டைட். வெறும் பைஜாமா, ஒரே ஒரு பைஜாமா இருக்குது, ஒரே ஒரு கத்திரிக்கோள் இருக்குது, தமிழில் இருக்குது கத்திரிக்கோள்ன்ட்டு. பட் இங்கிலீஷில் சிசர்லாம் கிடையாது, சிசர்ஸ் தான். ஒன்னே ஒன்றுன்னு சொல்லணும்னா எ பேர் ஆஃப் சிசர்ஸ், எ பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதில் நடத்திருக்கோம், சப்ஜெக்ட் பார்க்குறீங்க, கண்கார்டுன்னு ஒரு சாப்டர் நடத்திருக்கோம் இல்லையா, அதில் நடத்திருக்கோம். ஹிஸ் பைஜாமாஸ் ஆர் வெரி டைட். அடுத்த சென்டென்ஸில் எதுவும் தப்பும் கிடையாது. த சர்க்கம்ஸ்டன்ஸ் வாஸ் ஃபேவரபிள் டு யூ. சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருந்தது.
இந்த சென்டென்ஸில் தப்பே கிடையாது, அதனால் லீவ் இட், அது ஓமிட் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸாமில் மேக் கரெக்ஷன்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இஃப் தேர் ஆர் எனி எரர்ஸ் அப்படின்னு சில சமயம் அப்படி கொடுக்கலாம். கரெக்டான சென்டென்ஸை கொடுத்து தே மே கன்ஃபியூஸ் யூ. சரி, சரியான சென்டென்ஸ் கூட இது ஏதோ தப்பு இருக்கு போடணும்னு சொல்லிட்டு நம்ம தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாத தப்பை கரெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு 1 மார்க் போகும். அதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணுறது கூட இந்த மாதிரிலாம் தரலாம். கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணுறது, கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுற சாரோட புரியுதா? சரி, தீஸ் ஆர் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். இன்ஃபர்மேஷன்ற வார்த்தைக்கு ப்ளூரல் கிடையாது, அன்கவுண்டபிள். அப்போ வேர்ப் வந்து சிங்குலர் தான். அப்போ ப்ளூரல் கிடையாதுன்னா முன்னாடி தீஸ் வராது. தீஸ் வந்தால் பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் வரும். இன்ஃபர்மேஷன் வந்து அன்கவுண்டபிள், அப்போது திஸ் தான் வரும், தீஸ் வராது. இன்ஃபர்மேஷன் சிங்குலர் அன்கவுண்டபிள்ன்றதுனால ஆர் வராது, ஈஸ் தான் வரும். அப்போ சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? தீஸ் ஆர் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் பக்கத்தில் இருக்க எஸ் எடுத்துருங்க. தீஸை வந்து திஸ்ன்னு மாற்றிக்கோங்க, ஆரை வந்து ஈஸ்ன்னு மாற்றிக்கோங்க. புரியுது? திஸ் இஸ் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். 27th, டஸ் த கப்புள் ஹேவ் எனி இஷ்யூஸ்? இந்த மாதிரி எத்தனை நவுன்ஸாக இருக்குன்னா நிறைய நவுன்ஸ் இருக்குது. அப்போ எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? 1000 தடவை எழுதி போட்டு நடந்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா இது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் எது இதெல்லாம் சிங்குலர் எது இதெல்லாம் ப்ளூரல் அவன் தான் ஹி ஹேஸ் டு டிஃபைன், அவன் தான் சொல்லணும் நமக்கு. அப்போ நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது ஹவு டு மாஸ்டர் இந்த சாப்டர் அப்படின்னா நிறைய நவுன்ஸ் படிக்கணும். நவுன்ஸ் நம்ம படிக்கும் போதோ பேப்பர் படிக்கும் போதோ நம்ம பாடப்புத்தகம் டெக்ஸ்ட் படிக்கும் போதோ அதில் நவுன் அந்த நவுனுக்கு என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க, சிங்குலர் வேர்ட் கொடுத்துருக்காங்களா ப்ளூரல் வேர்ட் கொடுத்துருக்காங்களா, நவுனுக்கு முன்னாடி ஏ அல்லது ஆன் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி பாருங்கள். பார்த்தா நம்ம ஆர்டிகல்ஸ் நடத்திருக்கோம். முன்னாடி எங்கே ஏ வரும், எங்கே ஆன் வரும், எங்கே தி வரும் அப்படின்ட்டு. நவுன் பக்கத்தில் எஸ் வந்திருக்கா, எஸ் வந்தாலும் அது சிங்குலரா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாப்டர் தனியாக எடுத்துருக்கோம் சப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டில். இன்னும் நிறைய பார்த்து நம்ம தான் தேடி படித்து நம்ம விஆர்டி இம்ப்ரூவ். புரியுதா? சரி, டஸ் த கப்புள் ஹாவ் எனி இஷ்யூ? இஷ்யூன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இஷ்யூன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். பிரச்சனைன்ற அர்த்தத்தில் இஷ்யூன்ற வேர்டு யூஸ் பண்ணால் அதுக்கு சிங்குலர் உண்டு ப்ளூரல் உண்டு. பிரச்சனை அப்படின்னா இஷ்யூ, பிரச்சனைகள் அப்படின்னா இஷ்யூஸ். இஷ்யூன்னு இன்னொரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டுக்கு குழந்தைன்னு அர்த்தம். ஆஃப் ஸ்ப்ரிங் சொல்கிறோம் இல்லையா, குழந்தைன்னு அர்த்தம். குழந்தைன்ற அர்த்தத்தில் இஷ்யூ வந்ததுன்னா அது சிங்குலர் ப்ளூரல்லாம் கிடையாது. ஒரே ஒரு குழந்தை இருந்தாலும் இஷ்யூ தான். மகாபாரதம் மாதிரி 100 குழந்தைகள் இருந்தாலும் இஷ்யூ தான். அப்போ டஸ் த கப்புள் ஹேவ் எனி இஷ்யூ? அந்த தம்பதிகளுக்கு ஏதாவது குழந்தை இருக்காப்பா அப்படின்னு கேட்கும், வாரிசு இருக்கான்னு கேட்கும். அப்போ இஷ்யூஸ் வராது, இஷ்யூ. கப்புள் வந்து சிங்குலர், அதனால் டூ வரல, டஸ் வந்து பாருங்க. அடுத்தது 28, லிட்டில் சில்ட்ரன் டூ மெனி மிஸ்டேக்ஸ். இந்த சென்டென்ஸில் எந்த தப்பும் கிடையாது. லிட்டில் சில்ட்ரன் டூ மெனி மிஸ்டேக்ஸ். அடுத்தது ஹர் ஹேர்ஸ் ஆர் லாங். அவர் தலைமுடி நீளமானது. ஹேர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஹேர் தான். ஹேருக்கெல்லாம் ப்ளூரல் கிடையாது. ப்ளூரலாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஹேரை ப்ளூரலாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஹேரை யூஸ் பண்ணலாம், ஸ்டோனை யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதில் பார்த்துட்டு இங்கே எழுதுறேன். ஹர் ஹேர் இஸ் லாங். அவருடைய தலைமுடி நீளமானது, சிங்குலர். இப்போ இதுக்கு ப்ளூரலாக யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்றீங்க, அதில் 2-3 தலைமுடி இருக்குன்னு வச்சுங்க. அம்மாட்ட சொல்லுவீங்க, அம்மா சாப்பாட்டில் முடி இருக்க மாட்டேன். அப்போ ஐ ஃபவுண்ட் ஹேர்ஸ் இன் மை ஃபுட். என்னோட சாப்பாட்டில் தலைமுடிகள்லாம் பார்த்தோமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல ஹேர்ஸ் வரும். இதே மாதிரி தான் ஸ்டோனும். ஸ்டோன்னு ஒரு நவுன் இருக்கு. ஸ்டோன்னா கல்லுன்னு இருக்கும். இந்த கல்லுலேருந்து இந்த கோவில் இருக்க சிலையெல்லாம் கல்லால் ஆனதுன்னு சொன்னோம்னா அப்போ ஸ்டோன் தான். 10 சிலை இருந்தாலும் ஸ்டோன் தான், 100 சிலை இருந்தாலும் ஸ்டோன் தான். தீஸ் ஸ்டாச்சூஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்டோன் தான். திஸ் ஸ்டாச்சு இஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் தான். அப்போ சிங்குலர் தான். இந்த ஸ்டோன் எப்போ ப்ளூரலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னோம்னா அதே தான். சாப்பாட்டில் கல் இருக்கு, அரிசியில் கல் இருக்குன்னு சொன்னோம்னா ஐ ஃபவுண்ட் இல்லை தேர் ஆர் ஸ்டோன்ஸ் இன் மை ஃபுட். தேர் வேர் ஸ்டோன்ஸ் இன் மை கர்ட் ரைஸ். என்னோட தயிர் சாதத்தில்
கற்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல சொன்னோம்னா ஸ்டோனுக்கு ப்ளூரல் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே வேர்டு ஜென்ரலாக அன்கவுண்டபிள் தான், சிங்குலர் வேர்டு தான் எடுத்துக்கணும். ப்ளூரல் ஆக்கி சொல்லணும்னு நினச்சோம்னா சொல்லலாம். இந்த மாதிரி எத்தனை நவுன்ஸ் இருக்குதுன்னா படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும், பார்த்தா புரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி. The writer has written 7 poetries. Poetryக்கு plural கிடையாது. அப்போ 7 கவிதை 7 செய்யுள்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும்னா 7 poems. The writer has written 7 poems. Poetries எடுத்துட்டு poems போட்டுக்கோங்க. Poetryக்கு plural கிடையாது. 30. Do not give too many advices to others. அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்காது அப்படின்னு சொன்னோம்னா அட்வைஸ்ன்றது அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள்னா அதுக்கு அட்வைசஸ்லாம் கிடையாது, சிங்குலர் பொருள்லாம் கிடையாது. அப்போது அட்வைசஸ் கிடையாது, அட்வைஸா அப்படின்னு முன்னாடி மெனி வராது, மச் வரும். மெனி வந்து கவுண்டபிள் ப்ளூரலுக்கு வரும், மச் வந்து அன்கவுண்டபிளுக்கு வரும். அப்போது யாருக்கும் நிறைய அட்வைஸ் கொடுக்காதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா டூ நாட் கிவ் டூ மச் அட்வைஸ் டு அதர்ஸ். அட்வைசஸ் வராது, மெனிக்கு பதிலாக மச். டூ நாட் அடுத்து 31. டூ நாட் கீப் யுவர் லக்கேஜஸ் அட் த என்ட்ரன்ஸ். முதலே இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே எல்லா சென்டென்ஸ்க்கு நம்பர் போட்டுருந்தோம். புரியுதா? அப்போ தான் ஈஸியாக நீங்கள் லொக்கேட் பண்ண முடியும். சார் நீங்கள் ஏன் சார் நம்பர் போடல கேட்காதீங்க. நான் இப்போ தான் சிஸ்டம் ஏதோ எம்எஸ் வேர்டு அது ஏதோ சொல்கிறாங்க, அதை கற்றுட்டு டைப் பண்ணிட்டு இருக்கேன். சில சமயம் நம்பர் போட வருது, சில சமயம் நம்பர் போட வரமாட்டேங்கிறது. அதனால சார் மேலே கோச்சுக்காதீங்க, நீங்கள் நம்பர் போட்டுக்கணும். புரியுதா? நம்பர் இல்லாத சாப்டர் தான் நீங்கள் நம்பர் போட்டுக்கணும். 31. Do not keep your luggages at the entrance. The luggage, பேக்கேஜ், கேர்பேஜ் இந்த மாதிரி வேர்டுக்கெல்லாம் ப்ளூரல் கிடையாது. ஊருக்கு போகிறோம், ஒரே ஒரு பேக் கையில் எடுத்து போனாலும் லக்கேஜ் தான். 20 பேக் 30 பேக் எடுத்து போனாலும் லக்கேஜ் தான். புரியுது? அதுக்கெல்லாம் ப்ளூரல் கிடையாது. அப்போ டூ நாட் கீப் யுவர் லக்கேஜஸ் வராது, லக்கேஜ் அட் த என்ட்ரன்ஸ். அடுத்து லுக் அட் த ஃபர்னிச்சர்ஸ். ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இல்லை ஒரு வீட்டுக்கு போகிறோம், விதவிதமாக அழகாக சேர்லாம் டிசைன்ஸ்லாம் வாங்கி போட்டுருக்காங்க. சேர், சோஃபா, டேபிள் அப்படின்னா நிறைய சேர் டேபிள்லாம் இருக்குது, ப்ளூரல் தான். ஆனால் சேர்ஸ்க்கு ப்ளூரல், சேருக்கு சேர்ஸ், டேபிள் டேபிள்ஸ் அந்த மாதிரி உண்டு. ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் கிடையாது, அன்கவுண்டபிள். அப்போது லுக் அட் த ஃபர்னிச்சர், எஸ் கிடையாது. ஃபர்னிச்சர் எஸ் கிடையாது. ஆஃப் லேட் அவர் கம்பெனி ஹஸ் பாட் மெனி எக்யூப்மெண்ட்ஸ். சமீபத்தில் என் கம்பெனியில் நிறைய எந்திரங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தத்தில் சொன்னோம்னா எக்யூப்மெண்ட்டுக்கு ப்ளூரல் கிடையாது. எக்யூப்மெண்ட்டுக்கு ப்ளூரல் கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது. அப்போ கப்பலில் நிறைய எந்திரங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா மெனி போடக்கூடாது. மெனி போட்டால் பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் தான் வரும். டீட்டெயிலாக மெனி மச்செல்லாம் டிட்டர்மைனேஷன் நடத்திருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல எக்யூப்மெண்ட்டுக்கு ப்ளூரல் கிடையாது. ஆனால் நம்ம ப்ளூரல்ன்ற அர்த்தத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா முன்னாடி மெனிக்கு பதிலாக எலாட் ஆஃப் போட்டுக்கோங்க. எலாட் ஆஃப் பக்கத்தில் அன்கவுண்டபிள் போடலாம். நிறைய எந்திரம் வாங்கியிருக்காங்க. தமிழில் வந்து நம்ம சொல்லுவோம் நிறைய எந்திரங்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எக்யூப்மெண்ட்டுக்கு ப்ளூரல் கிடையாது. அப்போது சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஆஃப் லேட் அவர் கம்பெனி ஹஸ் பாட் எ லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட். எஸ் கிடையாது, எக்யூப்மெண்ட். பட் மெஷின்ற வார்த்தை வந்து அது ப்ளூரல் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மெஷின் அப்படின்ற அர்த்தத்தை சொன்னோம்னா அதுக்கு ப்ளூரல் உண்டு. There are more than 6 or 7 sewing machines in that hostel. அந்த விடுதியில் 6 பார்த்தோம்ப்பா, 6-7 மிஷின் மேலே கூட பார்த்தேன், 5-6 மிஷின் மேலே பார்த்தேன் நான். அப்போ அந்த விடுதியில் லேடிஸ் ஹாஸ்டலில் 6-7 மிஷினுக்கு மேலே இருக்குது, தையல் மிஷின் இருக்குன்னு சொன்னோம்னா அப்போ மெஷின்ற வார்த்தைக்கு ப்ளூரல் உண்டு. புரியுதா? அந்த மாதிரி மெஷினரிக்கு ப்ளூரல் கிடையாது. மெஷினுக்கு ப்ளூரல் உண்டு, மெஷின் மெஷின்ஸ் உண்டு. மெஷினரிக்கு ப்ளூரல் கிடையாது. எக்யூப்மெண்ட் பார்த்தா மெஷினரி தான். 34th sentence. He asked me 2000 rupees. 2000 rupees வராது. நம்ம அந்த ஆப்பிள்ஸ் பார்ப்பேன், டசன் ஆப்பிள் அதெல்லாம் பார்த்தாலே அதே மாதிரி தான். He asked me 2000 of rupees. அல்லது அந்த ருபீஸ் அடிக்க மாட்டேன் சார், நான் ஆகும் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னா He asked me 2000 rupees. அந்த சென்டென்ஸில் தௌசண்ட்ஸ் இருக்கு, எஸ் எடுத்துருங்க. எஸ் எடுத்தால் சரியாக போயிடும். He asked me 2000 rupees. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அப்போ 1000க்கு ப்ளூரல் கிடையாது சார், இருக்கு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. He asked me
2000s. அப்போ 1000 பக்கத்தில் எஸ் வரும். அந்த 1000 பக்கத்தில் ருபீஸ் வந்ததுன்னா ஒரு நவுன் பக்கத்தில் இன்னொரு நவுன் வந்தால் முதல் நவுன் அட்ஜெக்டிவாக போயிடும். அதான் மாடிஃபைன்னு அர்த்தம். மாடிஃபைக்கும் அட்ஜெக்டிவ்க்கு என்னடா வித்தியாசம்னா ரெண்டுமே நவுனை மாடிஃபை பண்ணுறதா. அட்ஜெக்டிவ்க்கு பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்லாம் உண்டு, மாடிஃபைக்கு கிடையாது. அப்போது 34th சென்டென்ஸ் மறுபடியும் பாருங்கள். he asked me 2000 rupees. அந்த எஸ் எடுத்துருங்க. அல்லது உங்களுக்கு எஸ் போகணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா 2000s ஆஃப் ருபீஸ் போடுங்க. அடுத்த சென்டென்ஸில் he asked me 2000 இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் எஸ் போடுங்க. he asked me 2000s. அடுத்த சென்டென்ஸ் 36. thousands of peoples attended the yoga camp. பீப்புளுக்கு ப்ளூரல் கிடையாது, தெரியலையா நம்மளுக்கு. பீப்புள் வந்து ஆல்ரெடி இட் இஸ் ஏ ப்ளூரல் நவுன். அப்போது சாரி, thousands of people attended the yoga camp. peoples கிடையாது, people. I am watching 37th sentence. I am watching sceneries. சீனரிஸ்லாம் கிடையாது. வெளியில் போகிறோம், இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஊட்டி கொஞ்சம் ஏற்காடெல்லாம் போனோம்னா அங்கே இருக்க லேண்ட்ஸ்கேப்லாம் பார்க்குறோம்னா அதுக்கெல்லாம் ப்ளூரல் கிடையாது. சீனரிஸ் கிடையாது, சீனரி. Our team won the 200 meters race. இந்த இடம் அதே தான். மீட்டர்ஸ்ன்றது அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. அட்ஜெக்டிவ்க்கு சிங்குலர் ப்ளூரல்லாம் கிடையாது. அப்போது அவர் டீம் won the 200 meter race. மீட்டர்ஸ் இருக்குல்லையே அந்த எஸ் எடுத்து 200 meter race. 39. We came by the 8:30 o'clock train அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த o'clockன்றது 7 o'clock 8 o'clock இந்த மாதிரி ஹோல் நம்பருக்கு தான், முழு நம்பருக்கு தான் வரும். இந்த இடத்துல 8:30 ட்ரெயினில் வந்து 7:40 ட்ரெயினில் வந்து அப்படின்னு பண்ணால் I came by the 7:40 train. He left by the 9:30 train அப்படி தான் வரும். அது பக்கத்தில் o'clock வராது. எல்லா சென்டென்ஸும் முடிஞ்சுதா? சரி, ஆக்சுவலி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸ்லாம் ஆன்சர்ஸ்லாம் எழுதிட்டு between 8 PM and 10 PM ராத்திரி 8:10 படித்து காட்டுங்க. இந்த 8:10ன்றது டைம் ஆகும், டென்டேட்டிவ். சென்னையில் கிளாஸ் இல்லாட்டா அப்போ கிளாஸ் வந்து 4 மணிக்கோ இல்லை 5 மணிக்கோ 6 மணிக்கோ கூட ஆரம்பிச்சிருவோம். அப்போ குரூப்பில் போடுவோம். டோன்ட் வரி, சார் டைம் மாதிரி சொல்கிறேன், போர்டில் ஒன்று போட்டுருக்காரு, நேன் ஒன்று சொல்கிறேன் நினைக்காதீங்க. டைம் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், குரூப்பில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். புரியுதா? சரி, எல்லாம் பார்த்துனீங்களா? ரைட். இந்த நான் கவுண்டபிள் ஆல்வேஸ் சிங்குலர் ஆல்வேஸ் ப்ளூரல்னு போட்டு பார்த்துச்சு நல்லா இருக்கும். மனப்பாடம் பண்ணணும். புரியுதா? எந்த கிராமர் புக் எடுத்தாலும் எந்த ஒர்க் புக் எடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க, அது அத்தனையும் மனப்பாடம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட்.